வணக்கம் கட்டுறது கையில நேயர்களே. நேத்து நல்லா தீபாவளி எல்லாம் நல்லா சேஃபா கொண்டாடி இருப்போங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பாதுகாப்பாவும் மகிழ்ச்சியாவும் நேத்து தீபாவளி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னும் முடியலங்க. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், முக்கியமான ஒரு மேட்ச். இன்னைக்குதான் கப்பு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மேட்ச். 10 தலையில எந்த தலை ருசி அதிகமா இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தான் கண்டிப்பா பார்க்க தான் போறாங்க. ஏன்னா இது நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்தால அதில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. கடைசியில் இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது வேலையவே லீவ் போட்டெல்லாம் உட்காந்து பார்க்குற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்சு இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் ஐயா நேபாள் பங்களாதேஷ். போனா உங்களுக்கு தீபாவளி நீ கிறிஸ்துமஸ்க்குன்னு சொல்லிட்டேன். அது நீங்க பேசினா மட்டும்தான் அது சாங்கு பேசினா மட்டும்தான் அது கடுப்பாகுது. இல்லை, நேற்றே 10 தலையோ காணொலியா மக்கள்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துடுச்சு. பாவம் நிறைய பேர் நெட் இல்லாம கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால நேற்று பாதி இன்னைக்கு பாதி. அதான் நேற்றைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. சைனீஸ், தாய், அப்புறம் நம்மள அரபு, பிலிப்பினோஸ் அவங்க எப்படி தலைக்கறியை அவங்களுடைய முறையில் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு இன்னைக்கு நம்மளுடைய ஏசியா கண்ட்ரில இருந்து நம்மளுடைய நேபாள், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் இவங்களுடைய செய்முறையை என்ஜாய் பண்ணி பாருங்க. போலாமா? போலாம். நான் வெட்டி கழுவி தின்றத கொட்டி நல்லா வேக வைக்க போறோம். இந்த கறி போறீங்க இல்லையா, இதுல உள்ள ஒரு பொருளுக்கும் இந்தியா காஷ்மீர் நம்மளுடைய காஷ்மீர் பயணத்துக்கும் சம்பந்தம் நம்ம இருக்குங்க ஐயா நாக்கு பண்ணுங்க. தேசி நாக்கு 0.0 டிகிரி செல்சியஸ்ல பண்ணுவேன். 5 கிலோ ஆட்டு தலைக்கறி இறக்கிறீங்க. இப்போ 4 கண்ட்ரிங்க, சும்மா கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், நேபாள். 6 தலையை 4 சமையல் பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தொக்காவும் ஒன்று கிரேவியாகவும் எடுக்கிறதுனால தலை நிறையா சேர்க்குறோம். இதுக்கப்புறம் எல்லாமே முழு வேக்காடு சமையல் ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணி ஆகணும். அதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இதுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் உப்பு, இந்த கறியில் உப்பு ஏறட்டும். தண்ணியை சேர்த்துக்கிறோம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த உப்பு மஞ்சள் எல்லா கறியிலையும் பரவுற மாதிரி நல்லா ஒரு கிண்டுக்கிறோம். நல்லா தாராளமாக ஒரு 8 விசில் விடுங்க. ஏன்னா தலைக்கறின்றதால அதிக அளவில் எலும்பு இருக்கிற பகுதி அது. அதனால் 8 விசில் விட்டால் நம்ம எதிர்பார்க்குற அளவு கறி சூப்பராக வரும். அடுத்து நம்ம பெரிய உருளி வச்சுருக்கோம். இதெல்லாம் பங்களாதேஷ் உணவு செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அங்கே செக்கெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தானே? கண்டிப்பாக தம்பி. எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இவ்வளோதாங்க சூடு இருக்கணும். ஒரு 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்மளுக்கு போட்ட தாளிப்பு பொருள்கள்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நம்மளுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வரணுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக சூப்பு தண்ணி, சூப்பு தண்ணி சேர்த்துட்டு தான் மசாலா சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வடை நல்லா போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் வேக வச்ச ஆட்டு தலையை இறக்க போகிறோம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் கறியில் ஏறணும். அதுக்காக கொஞ்சமாக சூப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்புத்தூள். டக்கன்னு இருக்கு. அப்படி பங்களாதேஷ் தயாருங்க. முடிஞ்சது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு கிரேவியோட குட்டல் குழம்பு மாதிரி இருக்கு. ஆமாங்க, குடல் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். நான் சுவை நம்ம இப்போ உப்பு பார்க்கும் போதே பார்த்தோம், சும்மா அட்டகாசமாக இருக்குங்க சுவை. நேபாள் ஸ்டைலில் ஒரு தலைக்கறி ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். இந்த நேபாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். அங்கே கடுகு எண்ணெய் பயன்படுத்துவாங்க. எப்படி பெங்காலில் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நேபாளில் கடுகு எண்ணெய் இந்த தலைக்கறிக்கு ஒரு 120 ml கடுகு எண்ணெய். அசாம்லேருந்தே ஃபுல்லாக கடுகு எண்ணெய் தான் இல்லையா? கடுகு எண்ணெய் நல்ல கசப்பாக இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம ஒரு 4 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம்,
ஒரு மிதமான சூட்டில் சேர்த்துங்க, இல்லை இது எல்லாமே ரொம்ப கசப்பாக தீந்து போச்சு. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தலைக்கறி ஒரு 8 விசில் விட்டு சூப்பராக எடுத்துருக்குறோம். எல்லா ப்ரெஷரும் போயிருக்கும். அதனால் மொதல் விசில் எடுக்கிறோம். அப்பா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? எலும்பு தனியாக கறி தனியாக அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம். நம்ம எப்படி மற்ற முழு தலைக்கெல்லாம் இந்த சூப்பையே பயன்படுத்தணுமோ அதே போல் தாங்க இதுக்கு மேலே வர 4 சமையலுக்குமே இதே சூப்பு தண்ணி தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ நேபாளுக்கு வெறும் கறி மட்டும் எடுக்க போகிறேன். நேபாள அவங்களுடைய பாரம்பரியமானது இந்த மாதிரி வேக வச்ச தலைக்கறியை எடுத்துக்கிறோம். வெங்காயம் நல்லா நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கறியை சேர்த்துக்கணும். காதை கடிச்சுவேன். என்னத்தை கடிக்கிற? காதை தான் கடிச்சேன். மறுபடியும் காதா? நாக கடிச்சிருக்கான். நேபாள் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. இப்போ மசாலா இறக்க போகிறாங்க மாஸ்டர். நல்லா அந்த கடுகு எண்ணெயில் நம்ம போட்ட தாளிப்பு அந்த வாசனை பொருளோடு சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். நல்லா ட்ரையாக தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சோண்டு லைட்டாக சூப்பு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறிக்குங்க. குடமிளகா, இந்த நேபாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு குடமிளகா சேர்க்கணும். ஒரே ஒரு குடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அப்படியே சூப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே இது வந்து வதங்க என்னன்னா நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும். சூப்பு தண்ணியும் இருக்கக்கூடாது, கறி மட்டும்தான் இருக்கும். 40 கிராம் அளவு பூண்டு அரவை, அதே மாதிரி 40 கிராம் அளவு இஞ்சி அரவை. ஸோ மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நேபாளோட ட்ரெடிஷ்னல், நேபாளோட பாரம்பரியமான மட்டன் வறுவல் தயாராகிட்டே இருக்கு. இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்ட குடமிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா கறியோட சூப்பராக வெந்த கறியோட அட்டகாசமாக இருக்குது. தலைக்கறியோட கடைசியாக தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணணும். தக்காளி வந்து இந்த ஃப்ரையில் தனித்தனியாக தெரியணும். விடுங்க, இந்த இஞ்சி பூண்டு மணம் போட்ட கடைசியில் தக்காளி, அதுக்கு முன்னாடி போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருக்குன்னா வெங்காயத்தால் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்தியாவோட தலையில் இருக்கிறதால கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களுடைய சமையலில் கடைசியாக வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்ப்பாங்க. பங்களாதேஷ் பொண்ணை தான் காமிக்க மாட்டீங்க, பங்களாதேஷ் சமையலாவது காமிக்கிறீங்க. அதுக்கு தம்பி முதல்ல ஒரு பங்களா கட்டணும். அப்புறம் தான் மங்களா வரும். புரியுதா? சின்ன பங்களா இருந்தாலும் போனா செருக்க கட்டி பெருக்க வேணும். இப்போ தேவையான உப்பு தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த மசாலா கலவை தாங்க அப்படியே எல்லா கறியிலையும் இருக்கும். தக்காளி அப்படியே அங்கங்க தக்காளியோட சாப்பிட்றது சுவை. சூப்பு தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறோம். ஆமாங்க, அதுதான் சுவையே. அந்த மொத்த ஸ்டாக்கும் அப்படியே உள்ளே இறங்கணும். அதுதான் சுவை அட்டகாசமாக கொடுக்குமே. தலைக்கறி வாசனை மிஸ் பண்ணக்கூடாது. சொன்ன நம்மளுடைய நேபாள் ஒரு பாரம்பரிய தலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிளகுத்தூளுங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு அப்படியே முடிச்சிடும். நேபாள் தயாராகிட்டே இருக்காப்புல. ரெடி ஆயிடுச்சு தம்பி, அவ்வளோதான். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். குடமிளகா, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயத்தாள் எல்லாமே தெரியுதுண்ணா. 10வது சமையல். ஆனால் இன்னைக்கு சமையல் 8 சமையல் தான். ஆமாம், அதை தான் சொன்னேன். 8 சமையல்ல இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போற சமையல் பாகிஸ்தான் சமையல். லாஸ்ட் 8வது சமையல் இந்தியா சமையல். எப்பவுமே நம்ம சமையல்னா 2 in 1 தாங்க. டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தலைக்கறி தான் இப்போ செய்ய போறோம். அதுக்கு நம்ம உருளி வச்சிருக்கோம். 200 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், கடலெண்ணெய். நம்மளுடைய கடலெண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ தாளிப்பு பொருட்களை சேர்க்க போறோம். ஒரு 8 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு சுருள் பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறோம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்.
இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போதும் மச்சான். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வரணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வந்தோடனே அடுத்தடுத்து நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லைங்களா, 2 விதமாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. காலையிலேயே செஞ்சுட்டாங்கன்னா மதியானத்துக்குள்ளே வீணாக போயிடும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதமாக இருந்துச்சுன்னா, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்லா ப்ரௌனாக வந்திருக்குங்களா? ஒரு 75 கிராம் அளவுக்கு அரைச்ச பூண்டு, 100 கிராம் அளவுக்கு அரைச்ச இஞ்சி. ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளியை வெட்டி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா குலையிற வரைக்கும் காத்திருக்கும். இந்த தக்காளி குலையிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சூப்பு தண்ணி. என்ன சேர்க்கணும் அடுத்து? இந்தியாவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பு தண்ணி சேர்த்து போயா. அதுக்கு முன்னாடி பொடி சேர்க்கணும் ஐயா. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு. இந்த நேரத்தில் தலைக்கறியை சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவு குழையணும். இந்தியா ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த உணவை விட இதில் தான் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். அதாவது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம், இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பு நம்ம இதில் தான் குழம்பு வைக்கிறோம். ஓகே ஓகே. நம்மளுக்கு தேவையான அளவு மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கனாலே தெரியும் முக்கியமான மசாலா போட போகிறேன். அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியானாலே எந்தெந்த உணவு எடுக்கிறோமோ அந்தந்த மசாலா வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம ஆட்டுக்கறி எடுத்துருக்கனால மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மட்டன் மசாலா 4 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், தூயின்னு ஐயா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்புத்தூள், அரை கைப்பிடி அளவு புதினா தலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை இந்த டைமே சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் அது வெந்து நம்மளுக்கு வாசனையும் சுவையும் சூப்பராக வரும். குழம்புக்கு தேவையான அளவு சூப்பு தண்ணி. சூப்பர், மாஸ்டர் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டு நல்ல மனம் வந்துகிட்டே இருக்கு. மண்ணமும் மாறிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு. இட்லி தோசைனா கொஞ்சம் தேங்காய் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். ஆனால் அதுவும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க தேங்காய். இந்த அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்க்காம அரைச்சி தேங்காயே சேர்த்துட்டீங்க. ஆமாம், இதுதான் நம்ம ஒரு ஸ்டைல். இன்னும் 2 நிமிஷம். எந்த நாடுங்க இருந்தாலும் நம்ம நாட்டில் கறி எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இன்னும் அந்த சூப்பு தண்ணியோடு வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். தலைக்கறியை வந்து விதவிதமான முறையில் சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது பாகிஸ்தானோட ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே வந்து சாலை ஓரங்களில் ஈவினிங் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான தலைக்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எண்ணெய் ததும்பி நிற்கணும். இந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் போடுற எண்ணெய் கடைசி முடிக்கும் அந்த கறி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிலியாக சாப்பிடுவாங்க. அப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு 150 ml செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 12 பல்லு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயோட மனம் மட்டும், அந்த எண்ணெயோட கிளேஸ் அப்படியே மேலே ஏறணும். கடைசி முடிக்கும் அந்த கிளேஸ்னஸோட தான் இந்த தலைக்கறியை பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்து, ஒரு 4 தக்காளி நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். எதுவுமே வதங்க வேண்டாம். அடுத்தடுத்து மசாலா சேர்க்க வேண்டியதான். சூப்பராக அப்படியே வெந்து வர மாதிரியே இருக்கணும். அந்த ஆயிலில் வதங்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா நல்ல பொடியான இருக்குன்னா இந்த மாதிரி உருகி வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் அப்படியே மசாலா சேர்க்குறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இதுதான் முதல் மசாலா. இப்போ லைட்டாக இந்த நேரத்தில் சூப்பு தண்ணி சேர்த்துக்கணும்.
இன்னும் ஒரு குழிக்கரண்டி அளவு தம்பி கறிலாம் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னேங்க, இது வந்து முழுக்க முழுக்க எண்ணெய் தான் ததும்பி நிற்கணுமே. நீங்கள் எந்த கறியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாகிஸ்தான் ஃபுட்டு பார்த்தாலே எண்ணெய் அந்த அளவில் அதிக அளவில் இருக்கும். ஸோ 2வது வாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். இந்த அளவில் எண்ணெய் தாராளமாக இருக்கணுங்க. கறி இறக்குறோண்ணா. நம்ம அவிச்ச கறி 8 விசிலில். ஸோ இப்போ இந்த மசாலாவில் அப்படியே கறி ஏற்றுக்கணும். இன்னும் ஒரு சில ஐட்டத்தில் சுட எண்ணெய் சேர்ப்பாங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்ப்பாங்க. ஒரு 40 கிராம் அளவு பூண்டு அரவை சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச பூண்டும் சேர்க்குறோம், அரவையும் சேர்க்குறோம். ஐயோ, ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி அரவை. ஏன்னா வந்து இஞ்சி கிடையாது, அதனால அரவையாக ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட நேபாளும் பாகிஸ்தானோட டிஷ்ஷும் ஒரே வண்ணத்தில் இருக்கும். காது கேட்டுன்னு இருக்கான், அதான் பேச்சு வச்சுன்னு இருக்கான். காது வேணுமா? காதுலேயே ஒன்று போடு. ஒரு 2 துண்டு பட்டை வாசனைக்கு எந்த நேரத்தில் சேர்க்குறோம் பாருங்க, கடைசியாக சேர்க்குறீங்க. அப்போதான் அந்த உணவுல அந்த பட்டையோட சுவை வந்து ரொம்ப ஆப்டா எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்குது, நம்ம எடுக்கல, அதுதான் எடுத்து கொடுத்தா ஓடிடுறோம். அடுத்தது கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. பட்டை சேர்த்ததுக்கப்புறம் அந்த வாசனை கூட இந்த வாசனை ஃபைனலாக. ஆரம்பத்திலே நம்ம வெங்காயம் தக்காளி கூட புதினா மல்லி சேர்த்துருப்போம். இந்த மாதிரி கடைசியாக எல்லாம் முடிக்கும் போது புதினா மல்லி நல்லா வாசனையாக கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகுத்தூள் அதோட முடிச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா, வாசனைக்கு மல்லி. வா, எல்லாம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக இருக்குதா. ஆயில் சேர்த்தாச்சையா? ஆயில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது முடிக்க நம்ம உப்பே சேர்க்கல. அந்த கறி வந்து குக்கரில் வேக்காடப்போ தான் கறிக்கு ஏற்றாலும் உப்பு சேர்த்தோம். இது முடிக்க இந்த பாகிஸ்தான் ஐட்டத்துக்கு உப்பே சேர்க்கல. ஃபைனலாக தான் உப்பு போடணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து சூப்பராக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் இந்த ஃப்ரையே ஒரு அட்டகாசமான ஃப்ரை. முடிஞ்ச தம்பி? முடிஞ்சதுண்ணா. இன்னும் ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்கணும். பாகிஸ்தான் தயாரா? தயார். மிளகுத்தூள் மட்டும் சேர்க்கணும். இப்போ மிளகுத்தூள் இங்கே வந்து காரத்துக்காக அட்டகாசமாக இருக்கா. மிளகை போட்டு ரொம்ப நேரம்னா கசப்பு எழுதும். பாகிஸ்தான் நிப்பாட்டிட்டு இந்திய கொடி ஏற்றுறோம். சமையல்லாம் சும்மா சிறப்பாக 10 சமையல் முடிச்சாச்சுங்க. அவங்க ஓப்பனிங்கில் வெடி வெடிச்சாங்க, நான் முடியும் போது வெடி வெடிக்கிறேன். என்ன ஒன்று சிலிண்டர் தான் சின்னதாகி போச்சு. சிலிண்டர் சின்னதாக இருக்கா? பெருசு இருக்கு, எடுத்துட்டா. நம்மளுக்கு எப்பவுமே சிலிண்டர் பற்ற வச்சுட்டாங்க பழக்கம். போனால் போதுங்க, தீபாவளிக்கு மக்கள் ஆசைப்பட்டாங்க. நம்மளும் எப்பவுமே தீபாவளிக்கு நம்ம கட்டது கையில் கனவு தோட்டத்தில் தானே இருப்போம். அதனால இங்கேயே கொண்டாடுறோம். கொளுத்துங்க தோட்டத்தை. தலைவாழை இலை விருந்து தயார் பண்ண போகிறோம். இலைக்கு மாத்திரங்க. எந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு படையல் இது வரைக்கும் போட்டதில்ல. கண்டிப்பா இல்லைங்க. சாதாரண உணவு கிடையாது. வெளிநாட்டில் ஆட்டு தலைக்கறியை வச்சு அவங்களுடைய பாரம்பரியமான உணவுகளை அவங்க ஸ்டைல்லே அவங்களுடைய பொருட்களை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன வச்சிருக்கோன்னா ஒவ்வொரு நாடா நம்ம பாத்திரலாம் அப்படியே சுவிச்சிடலாம். நாடு வயசா இப்போ வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தாய் மண்ணை மறக்க கூடாதுன்னா தாய்லாந்து. தாய் மண்ணு தாய்லாந்து. என்னடா சொல்ற? தாய் மண்ணே வணக்கம். பையன் அங்கதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அதுக்காக பிறந்த மண்ணை மறக்கிறியா? அக்கா உங்க ஊருக்கா? சைனாக்கா? சைனா நாங்க தானே. நாங்க சைனால இந்தியா. முகத்தை செதைச்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கொடுமையா பாண்டிச்சேரி ஐ மசாலாவா? பாண்டிச்சேரி நாடானே. பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியா? இந்தியாவில் இருக்கிற யூனியன் டெரிட்டரி. அது எப்படி இங்க வந்து தெரியலையா? பாண்டிச்சேரி எங்களை பொறுத்த வரைக்கும் தனி நாடு தான். நாடு அதுதான் கண்ணாடியோ போட்டிருக்காரு. இப்பதான் தெரியுது கருப்பு கண்ணாடி ஏன் போட்டுக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பார்டர் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க நாட்டுக்கு போனோன்னு வைங்களேன், 4 பக்கமும் பார்டர் வச்சு செக் பண்றாங்க. அந்த பார்டர் வேற பார்டருங்க. அதுக்காக இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அதனால ஒரு ஆட்டு கண்ணுல ஒரு உணவு அப்படி கொண்டு வந்தோம் சூப்பரா. கடைசியில் இதில் பாண்டிச்சேரி பேரை வச்சிங்க. சரி விடுங்க, இதை பாண்டிச்சேரிக்கு சமர்ப்பணம். நேபாள் நிக்கியா? ஆமாம் ஐயா. பங்களாதேஷ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், பங்களாதான் கூற விடல. பங்களாதான் என்னக்கா? சைனால இருந்து பிலிப்பீன்ஸ் வந்துட்டீங்களா? பிலிப்பீன்ஸ் மாறிட்டோம்னே. சிரிச்ச மாதிரியே இருக்கு. அது ஆடு. இது பிரேசில் ஊழக்கோசு. பாகிஸ்தான் இது மொத்த டிஷ்ஷையும் வச்சு சாப்பிட்றதுக்கு மெயின் டிஷ்.
அரபு நாடுனா உனக்கு தான்டா. பிலிப்பைன்ஸ். அப்படியே சாஸோட கீரையோட இந்த வெங்காயம் ஆட்டை ஒரே குத்தா குத்தி உள்ளே ஊற்றி வர என்ன பண்ண போறேன்னு பாருங்க. தலைவனை தலைக்கே பிரிக்க போறோம். இப்படி ஆக்கி கூச்சப்படாம 2 கையில பிடிங்க. வேற லெவல். அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஆவரப்பு ஆயாட்ட கொடுக்குறது. இந்தாக்கா எனக்கு என்ன தீபாவளி பரிசாது நீ வெடிச்ச வெடிக்காக கொடுக்குறாங்க. எப்படி நீங்க வந்து கறியா அதுல உள்ள தோல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா அதுல உள்ள எலும்பை நான் சாப்பிடுவேன். உங்க பக்கத்துல ஒரு நாடு படுத்து கிடக்குக்கா, பார்க்கல. 2 நாடும் இருக்கு. இந்த அளவு வெந்திருக்கு பாருங்க. சூப்பரா இந்த கீரை காய்கறி காளான்னு சூப்பு குறிப்பா சொல்லணும். சாப்பிடுறீங்க. ஏன்னா அந்த கறியில உள்ள சூப்பு சுவை எல்லாமே பார்த்தோம்னா இந்த இதுல தான் இருக்கும். இந்த சூப்ல சாப்பிடுங்க. சமைச்சது தானே ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். பிலிப்பைன்ஸ் சாப்பிட்டு சுவைக்க போறோம்னா எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. நல்லா செமையா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு சூப் நாங்க சாப்பிட்டதில்ல. இப்பதான் முறையா சாப்பிட்றோம். சூப்பா அக்காலாம் முறையாக கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கறி வந்து இப்போ நான் உடச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த உடச்ச அந்த வேஸ்ட் எலும்பு மட்டும் தான் நம்ம கையில் வரும். மொத்த கறியும் உள்ளே தான் இருக்கும். அப்படியே எல்லாம் ஃபேமிலியாக ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த கறியை வந்து இதில் தொட்டு அப்படி வாயில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடியது தான் இந்த பிலிப்பைன்ஸில் ஆட்டு தலைக்கறி எடுத்தால் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. அதே ஸ்டைலில் தான் காட்டியிருக்கோம். ஐயா சொல்ல மாதிரி அந்த காய்கறிகளோட சுவையும் லெமன் கிராஸுடைய மனமும் இந்த சூப்பு ஃபுல்லாகவே அந்த சாஸ் ஃபுல்லாகவே இறங்கி இருக்குங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. பீ போட்ட பேச்சில் எடுமா அவங்களுக்கு 8ல எடுத்து கொடுங்க. வழக்கமாக எங்கே நம்ம மூளை சமைச்சாலும் சரி, இல்லை மற்ற கடைகளில் வாங்கினாலும் சரி, அந்த முட்டையை வச்சே சாப்பிட்டு ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முட்டைக்கோசை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அந்த முட்டைக்கோசோட டேஸ்ட்டும் அந்த மூளை வந்து மூளையாக தெரியலைங்க, முட்டை மாதிரி இருக்குது. ஒரு முட்டைக்கோசம் முட்டையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல். அந்த குழகுழப்பு தன்மை, அந்த மூளையோட குழகுழப்பு தன்மை அப்படியே முழுசாக அந்த கோஸ் ஃபுல்லாக பரவி இருக்கு. அந்த வெங்காயம் கோஸ் அந்த கிரன்ச்சியோட மிளகும் அந்த காரம் பச்சை மிளகாய் காரம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. துளசிலாம் போட்டு தாய்லாண்டில் இறக்கிறீங்க. அதுவும் கீரை தண்டு கீரை வேற இருக்கு. சிவப்பு தண்டு கீரை கீரையை பாசத்தை வந்து அண்ணன் கொடுக்குறாரு. 8லன்னு இருக்கா. ஜான் மாஸ்டர் கரெக்டாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் ஒரு சூப் பவுலில் வச்சு அந்த சூப்பு தண்ணியோட இந்த காய்கறி அப்படியே வச்சு கறியை மட்டும் பிச்சு தொட்டு சாப்பிடுவோம். கீரையோட சாப்பிட்டா தானே சத்து. அந்த கீரை அந்த முழு பூண்டு அந்த துளசி வாசனையோட இவர் கரண்டி பேர் எத்த தண்ணி கரண்டி வச்சிருக்கீங்க அக்கா? சரி எப்படி எவ்வளவு பெரிய கரண்டி வச்சு சாப்பிட்டாலும் சரி, அப்பதானே எல்லா காய்கறியும் சேர்ந்தாப்புல எடுக்க முடியும். எடுங்க. சூப்பரா வந்திருக்குண்ணே. முள்ளங்கி கேரட்டு அந்த கீரை சிகப்பு கீரை துளசி அந்த துளசி போட்டது நல்ல ஒரு வாசமாவும் இருக்கு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து ஒரு 3 சாஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதில் ஒரே ஒரு சோயா சாஸ் மட்டும்தான். மற்றபடி அதில் முழுக்க இந்த ஆட்டுத்தலையோட சூப்பும் காய்கறிகளோட அந்த தண்ணி மட்டும்தான். அதோடைய சுவையோட தான் முழுக்க இறங்கியிருக்கும். ஃப்ளேவருக்காக நல்ல லெமன் கிராஸ் சேர்த்துருக்கோம், மஷ்ரூம்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இதோட சுவைக்கும் அதோட சுவைக்கும் என்டையராகவே டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேறு கண்ட்ரி ஃபுட்டு. தம்பி சாப்பிடுங்களா? அவங்கள மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டேண்ணா. ஓஹோ, எதுக்கு கரண்டி 2 கரண்டி கையில் வச்சு எடுத்துலாமா நீங்கள்? அப்பா மொத்தத்தை தூக்கிட்டான்டா. எப்பறம் சாப்பிடுவது? இப்போ பாருங்க காட்டுறேன். ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் முடிக்க போகிறேன். இங்கே பாருங்க, எனக்காக பிரெயின் கூட இங்கே தான் இருக்குது. பிரெயின் இருக்கா? பிரெயின் தான் எடுத்து சமைச்சாச்சு. உனக்கு எப்படி வந்துச்சு? யாரோ விட்டுட்டாங்க இப்போ தலையில். ஆமாம், இப்படி சாப்பிடணும். இவங்கெல்லாம் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. பார்த்து கட்டுக்கிட்ட அதனால தான் நாங்கள் நாய் வளர்க்குறோம். நாக்க புடுங்குறாப்பா. எலும்பியாவது மிச்சம் வாங்கிட்டா. அது எலும்பு உனக்கு தான். இங்கே பாருண்ணே, இந்த கண்ணு பகுதி உண்மையிலேயே தலை தீபாவளினா அதுதாங்க. இப்படிதான் சாப்பிடணும். ஒரு தலையவே சாப்பிட்டா நீ ஃபுல்லாக தீபாவளி தான். இங்கே பாருண்ணா. பாருங்க பார்க்க வச்சுக்கினே இருக்கேடா டேய். அப்பா. அடுத்தது பாகிஸ்தான். அந்த நெய் வடிய இருக்கு பாருங்க. நெய்னா எண்ணெய். ஸோ அதோட சேர்த்து எடுக்கிறோம். பத்தியில் எவ்வளோ பெரிய கரண்டி வருதுன்னு. அப்படியே பாகிஸ்தான் எடுக்கிறோங்க. கரண்டி 2 டச் ஆகுது. கறிக்காக தம்பி பஞ்சாங்குது இப்போங்க. சாப்பிடுங்க, சூப்பராக இருங்க. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான்.
ஆனால் இருந்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஏன்டா அந்த உறிஞ்சுற சூப்பர் நம்ம ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் எடுத்திருக்கோம் ரோட்டோர கடையில். ஸோ ரோட்டோர கடையில் ஏன் இந்த ஆட்டு தலைக்கறி இவ்வளோ ஃபேமஸாக போகுதுன்னா அது முழுக்க அந்த எண்ணெயிலேயே இது எல்லாமே செய்யணும். மசாலாலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணுறது. அதோடு சேர்த்து அந்த நறுக்கின பூண்டு அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மிதமான காரம் அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தீபாவளி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ரசமோ இல்லை இந்த நம்ம வேக வச்ச சூப்பு தண்ணியில் ஒரு ரசமோ வைப்பீங்க. அதுக்கு இதை தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு வயசு சாப்பிடும் போதும் குறிப்பாக அந்த மல்லி மனம் சூப்பராக வருது. நம்மளுக்கு தீபாவளி கேமராமேனுக்கு இடுப்பு அதேமா உண்மைதான். அவங்கள பார்க்க வச்சுட்டு இவ்வளவு படலையும் போட்டுட்டு நம்மளே டேஸ்ட்டை சொல்லிட்டு இருந்தா அவருக்கு வேற வாய் வேற எச்சி ஊறுது. பழகிடுச்சு. இருந்தாலும் ஐயோ நீங்களே சாப்பிட்றீங்க என்ன மனசுல இருக்கும். நேபாளா? ஆமாங்க. எடுங்க. பார்க்கும் போது அந்த தக்காளி ஜூஸோடு இருக்கு பாருங்க. நேபாள் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சிறு காரத்தோட தக்காளி புளிப்பு கேப்சிகமோட சுவையோட சூப்பராக இருக்குங்க. நேபாள் நேர்மையான உணவு, அதனால தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. கண்ணு கேட்டிங்களா யாரோ? ஆமாம் கண்ணு தான். பாண்டிச்சேரி கண்ணு எப்படிக்கா இருக்கு? செம்மையா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. கண்ணு பெரட்டல் செம்ம வேற லெவல்ல இருக்கு. தம்பி முதல்ல சாப்பிட்டாரு. தம்பி எப்படி பாருங்க? நல்லா இருக்குண்ணா. மேலே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு. மசாலா சூப்பராக நல்ல வித்தியாசமான மசாலா. அந்த கண்ணை சுற்றி உள்ள கொழுப்பு, அந்த கொழுப்போட சாப்பிடும் போது கடைசியாக முடிக்கும் போது ஒரு சுவிங்கம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கு. அடுத்தது வந்து பங்களாதேஷோட தலைக்கறிங்க. இப்போ நம்ம செஞ்ச தலைக்கறியுடைய சைடிஷ் வகைகள்லாம் பார்த்தோம்னா பங்களாதேஷும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்குது. இதோட சுவை பார்த்தீங்கன்னா அந்த தாளிச்ச பட்டை கிராம்பு, அது கறியை சேர்த்து சாப்பிடும்போது வர மிளகு கடிப்படுறதோடு சேர்ந்து சாப்பிடும்போது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எது கொடுத்தாலும் சாப்பிட்லாம். எதனாலும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேபாளில் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நல்ல அதிக அளவில் காரம் கொடுத்துருக்கு. அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்றுத்துக்கு. ஆனால் மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மூணுத்துக்குமே சேர்ந்துருக்கு. ஆனால் டேஸ்ட் எல்லாமே வேற சைனாக்கா? ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ் தான். இந்த சைனா சாஸை நானே இந்த நாட்டை வச்சு நானே சாப்பிட்றலாம்ல, அவ்வளோ ஒரு சுவை அருமையா இருக்கு. அதுக்குதான் உங்க நாடு. அவருக்கு தாங்க தீபாவளியா? நீ சாப்பிட தலை நல்ல வேலை அங்கே சுட்டுச்சு. ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு செட் ஆகுது. நம்ம ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கரெக்டாக கொடுங்க. தம்பிக்காகவே தலை தீபாவளி. ஆமா, அப்புறம் அவருக்கு இல்லாமையா? நல்லா இறங்கிருக்கியா மசாலா உள்ள வரைக்கும்? நல்லா இறங்கிருக்குண்ணா. ஒன்று பிச்சா ஒன்று எடுத்துப்போம். அப்படி இல்லை இறங்கிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இல்லை 2 கையை சாப்பிட்டுட்டு இருக்கா? சாப்பிட்றது 2 கையில். விஜயாக்காவே நம்ம வீடியோ எடுக்கின்றனால ஸ்பூன் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. அதுவே நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க பார்த்துங்க. என்ன மாதிரி கறிடா டேய், செம்ம பீஸ் மாடி. நல்ல வள்ளிய பீஸுங்க இது. நாக்கு கிடைச்சிருக்கியா உங்களுக்கு? நாக்கு ஐயா கொண்டு இறங்கிட்டாரியா? நல்லா வெந்திருக்குங்க கறி. கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் விட்டதுக்கு நல்லா வெந்திருக்கு. அந்த சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாக, அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் நல்ல இனிப்பு புளிப்பு காரத்தோடு இருந்தது. ஏன்னா இது சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயிலையும் அந்த கடி போடுற இஞ்சி பூண்டோட சுவை தாங்க. சாஸ்னாலே அந்த இஞ்சி பூண்டு தான், அதுவும் நல்லா வெந்து ஒரு சிறு இனிப்பு சிறு காரத்தோட சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா? அடுத்தடுத்துக்கு வரணுமாங்க ஐயா? அடுத்தடுத்து வரணுமா? சாப்பிட்றது பார்த்துட்டே கடைசியாக நம்மளோட இந்தியன் டிஷ்ஷும் இந்தியன் தலைக்கறியும் நம்மளோட அரபிக் தலைக்கறியும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அந்த மந்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மந்தி கூட எல்லாத்தையும் வச்சே சாப்பிட்டுருக்கலாம். நாங்கள் இந்தியா டிஷ்ஷுக்காக வெயிட்டிங். இப்படி பங்கு போறீங்கய்யா? உங்களுக்கா? இது 2 எங்களுக்கு. இது இவ்வளவு இல்லைங்க, சூப்பருக்கா? இல்ல இது வந்து நம்மளுக்கு, இது வந்து இவங்களுக்கா? பாத்துக்க. அப்படி இல்லை, பொதுவாக நடுவில் ஊத்துறாங்க. இல்ல இதுல ஊத்துங்க ஐயா. இது எதுக்கு தெரியுமா? வீடியோ முடிஞ்ச பின்னாடி எல்லாம் போட்டு ஒரு கட்டுக்காங்க, கட்டுவோம். நாட்டை ஒன்னாக்குறோம். ஐயா வச்சுக்கிற கிணறுல ஊற்றிடுறோம். இந்தியாவும் அரபியும் சேர்க்குறேன் ஐயா. அந்த அரபிக் சாப்பாடே சூப்பராக இருக்குங்க. அது பட்டை கிராம்பு முந்திரி, அதுவும் அந்த கருப்பு திராட்சை சாப்பிடுங்க. என்ன பண்ணுறோன்னா எப்படி பிசைஞ்சணும்,
எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யோசிக்கிறீங்களா? முதல்ல அண்ணங்களுக்கே முதல் உரிமை. அதனால சமைச்சவங்க சாப்பிட்டு அடுத்த நம்ம இறங்கி சாப்பிடுவோம். எட்டலேன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு இது. நம்ம கரண்டில இது கரண்டியா இல்லை இது திட்டத்து அது அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்தியா இந்த அராபில் நம்ம பண்ண இந்த மந்தி சாப்பாடு அந்த நெய் நம்மளோட கிரேவியோடு சேர்ந்து அந்த நெய்யோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்குது. அந்த திராட்சையோட சிறு இனிப்பு, அந்த முந்திரியோட சிறு முறுமுறுப்பு அதோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வச்ச சாப்பாடு எல்லாமே இந்த அரேபிக் மந்தியோடு வச்சு கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட போகிறோம். அது வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக சுவைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் மந்தின்றது இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு தான் சொல்லுவாங்க. பலவிதமான கறிகளை வச்சு பழங்களை வச்சு இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான் அந்த மந்தி. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அரேபிக் ஃபுட்டு மெயினாக சூஸ் பண்ணோம். மற்ற எல்லாமே ஏஷியன் கண்ட்ரி ஃபுட்டு சூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தலைக்கறியில் இன்றைக்கி ஒரு அரேபிக் ஸ்டைலும் காட்டிருக்கோம். நம்ம இந்தியன் கிரேவியோட சேர்த்து ஆப்டாக இருக்குது. ஏபியில் போய் குதிரை மேய்ச்சாலாவது இந்த மாதிரி சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டே இருக்கும் நினைக்கிறேன். குதிரை கூட சொல்லு. இந்த மந்தி ரைஸை சொல்லணும்னா இந்த எல்லா ரைஸ்லயும் சேர்ந்த நெய்யோட சுவை, அங்கங்க தட்டுப்படுற முந்திரி திராட்சையோடைய இனிப்போட சூப்பரா இருக்கு. அதே போல அந்த கிரேவி சேர்த்த பின்னாடி ஐயா சொன்ன மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்க. அது நிறைய மசாலா போட்டு ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டாப்பா இருக்கு. ஒவ்வொரு நாட்டு உணவும் ஒவ்வொரு செய்முறையில சிறப்பா வந்திருக்குது. 10 நாடு பக்காவா இருக்குது. எங்களுக்காக நாங்கள் சாப்பிட்டு காட்டல, உங்களுக்காக தான் நீங்கள் சாப்பிட்டு காட்டோம். கண்டிப்பாக அடுத்த தலை தீபாவளிக்கு நான் எங்கே சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி சொல்லுங்க. மாமியார் வீட்டுல தம்பி மாமியார் வீட்டுல தம்பி மாமியார் வீட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குடா. வழக்கம் போல ஒவ்வொரு பண்டிகை மாதிரியே இந்த தீபாவளி பண்டிகைக்கும் நல்ல கலகலப்போட சிறப்பான சம்பவங்கள் சமையல்களோட எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. வர விருந்தாளிகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கும் இந்த தலையை வெட்டி செஞ்சு கொடுங்க. இதே போல எல்லா பண்டிகைக்கும் எல்லா நாட்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு நாங்க சமையல் நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.